Welcome back to our channel. So, இப்போ நம்ம TNBC previous year maths test batchல technical service 2024 இந்த கொஸ்டினுக்கான part 2 தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? So, part 1 ஆல்ரெடி கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 13 வரைக்கும் கொடுத்திருக்கு. So, அதை பார்க்காதவங்க தெளிவா அதை நீங்க பாருங்க. அதோட கண்டினியூட்டி தான் இந்த ஒரு பார்ட். ஓகே, செகண்ட் பார்ட் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 14ல இருந்து 25 வரைக்கும். கொஸ்டின் நம்பர் 14 கவனிங்க. ஸோ களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார். அக்கூம்பை மாணவர் ஒரு திண்ம கோலமாக மாற்றினார். அவ்வாறு மாற்றப்பட்ட கோலத்தின் ஆரத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது மென்சுரேஷன் 3D பார்ட்டுங்கிறது நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன ஷேப்பு இங்கே கம்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ கூம்பு இந்த ஒரு ஷேப் இருக்கு, அதுக்கப்புறம் கோலம். ஓகே, இந்த ஒரு ஷேப் இருக்கு. ஓகே, கோன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்பியர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கூம்பு அப்படிங்கிற ஷேப்ல இருந்து இன்னொரு ஒரு ஷேப்பு கோலமா மாறிச்சு அப்படின்னாலும் இதோட அந்த வால்யூம் மாறாது, கன அளவு மாறாது. இப்போ உங்க கையில வந்துட்டு ஒரு களிமண், ஒரு குறிப்பிட்ட அளவு களிமண்ணை கொடுத்து அதை வந்து சதுரமா மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அதவே வந்து ஒரு வட்டமா மாத்துங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம களிமண்ணை எதையுமே குறைக்காம கூட்டாம ஒவ்வொரு ஷேப் மாத்துறோம் அப்படின்னாவே வால்யூம் தான் இதுல ஈக்குவல். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு ஷேப்போட வால்யூம் கன அளவை ஈக்குவேட் பண்ணணும். அப்ப கூம்போட கன அளவு என்ன, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். அடுத்தது ஸ்பியரோடது 4/3 பை ஆர் கியூப். இதுதான் இருக்கான. அப்போ ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப இதுக்கு அடுத்தது அவங்க என்ன கேட்டிருக்காங்க கவனிங்க. இப்ப கொடுத்துருக்க டேட்டா கூம்பு அப்படிங்கிற பார்க்கும்போது அதோட ஹைட் கொடுத்துருக்காங்க, அதே போல அதோட ரேடியஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே இது கோலம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கோலத்தோட ஆரம் என்ன அப்படிங்கறதா இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நீங்க ஃபார்முலா கவனிச்சீங்க அப்படின்னா கூம்புக்கு தேவையான ஆர் வேல்யூ இருக்கு, ஹச் வேல்யூ இருக்கு. ஸ்பியருக்கு தேவையான அந்த ஆர் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/3 பை வேல்யூ 22 பை வேல்யூ இங்க நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா இப்ப எது எது வந்து காமனா இருக்கோ அதை நீங்க கேன்சல் பண்ணிடலாம். இப்ப இந்த 3 காமனா இருக்கு, இங்கேயும் டிவைட்ல 3 காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். இந்த பை வேல்யூ காமனா இருக்கு, இந்த பையும் காமனா இருக்கு. ஸோ அதை கேன்சல் பண்ணா ரிமைனிங் பாருங்க, ஆர் ஸ்கொயர் ஹச் ஈக்குவல் டு 4r கியூப். சார் இந்த ஆர் வேல்யூ இந்த ஆர் வேல்யூ வந்து இருக்குதானாங்க சார், அப்ப அதை கேன்சல் பண்ணலாம். அப்படின்னா இந்த இடத்துல தான் நீங்க கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கணும். கூம்போட ரேடியஸ் வேல்யூ அவங்க கொடுத்துருந்தாங்க, ஆனா ஸ்பியரோட ரேடியஸ் வேல்யூ தான் அவங்க கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா இங்க ஈக்குவலா இருக்கிறது வந்து டவுட் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சில நேரத்துல வந்து இப்ப கூம்பு இந்த மாதிரி ஒல்லியா இருந்திருக்கலாம். ஓகேவா, ஸ்பியர் வேல்யூ ரொம்ப பெருசா கூட நம்மளுக்கு கிடைச்சிருக்கலாம். ஓகே, அப்போ அங்க ரேடியஸ் வேல்யூங்கிறது மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல மாற்றம் ஏற்படாம கூட கிடைக்கலாம். ஆனா அதனால வந்து நம்ம அவசரப்பட்டு ஆர் வேல்யூ கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் நான் இந்த மாதிரி அடிக்கிற மெத்தட் நான் சொன்னேன் அப்படின்னா அப்ப 6 காமனா இருக்கு, அதையும் நம்ம அடிச்சு கொடுத்துக்கலாம், அப்படிதான் மைண்ட் போகும். அதனாலதான் இந்த பாயிண்ட் நான் தெளிவா நான் சொல்றேன். இப்ப வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆர் வேல்யூ என்ன, 12, ஹச் வேல்யூ 48. ஓகே, இங்க 12 இருக்கு, இங்க 48 இருக்கு. அப்போ இங்க ஆர் ஸ்கொயர்னால 12 × 12 நோட் பண்றேன். அதுக்கு அடுத்தது ஹச் வேல்யூ 48 ஈக்குவல் டு 4r கியூப். ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 1 நாள் 4, இங்க 12 நாளா 48. அப்போ நீங்க கவனிங்க, ஆர் கியூபோட வேல்யூ 3 டைம் 12 12 12 வருதா, இதெல்லாம் எதையும் மல்டிபிள்லாம் பண்ண வேணாம். ஓகேவா, இதுல இருந்து கியூப்னு இருந்துச்சுன்னா இதுல இருந்து ஆர் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கிறது என்ன, 3 டைம் இருக்கிறதா ஒரே ஒரு டைம் மட்டும் போட்டுடலாம். ஆர் வேல்யூ 12. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். சார் நீங்க என்ன சிம்பிளா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்ல, இந்த ஆர் ஸ்கொயர்ல இருந்து இந்த ஆர் கியூப்ல ஸ்கொயர் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 6 மட்டும் தான் இருக்கும். அப்ப அதுல இருந்து நீங்க ஓரளவுக்கு இந்த ஹச் ஈக்குவல் டு 4r இதை யூஸ் பண்ணி கூட ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா சார் அப்படிங்கிறத நீங்க கேட்கலாம். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஆர் வேல்யூ ஒரு சில நேரத்தில் ஈக்குவலா இருக்கலாம், ஒரு சில நேரத்தில் மாறுபட்டு இருக்கலாம். ஸோ அதனால அது கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் மென்சுரேஷன் 3D பார்ட்ல இருந்து தான். ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு 6k² எனில் அதே ஆரமுள்ள கோளத்தின் புறப்பரப்பினை பின்வருவற்றில் எது குறிக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஷேப்பு, அரைக்கோளம். அதுல என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க, மொத்த புறப்பரப்பு. அப்ப அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 3πr². இதுதான் அதற்கான ஃபார்முலா.
இதோட வேல்யூ அவங்க 6k² கொடுத்துருக்காங்க. அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அதே ஆரமுள்ள கோளத்தின் புறப்பரப்பினை பின்வருவற்றில் எது குறிக்கிறது. அப்ப கோளத்தோட புறப்பரப்பு என்ன, கோளத்தோட புறப்பரப்பு 4πr². இதோட வேல்யூ கேட்கிறாங்க. சோ இதோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து கவனிங்க, ஓர் 3 3, இங்க 2 3 6. ஓகேவா, அப்ப πr² வேல்யூ 2k². சேஞ்ச் பண்ணிட்டோமா. ஓகேவா, இப்போ நீங்க இதுல πr² வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணாவே போதும். அப்போ 4 இன்ட்டு πr² தான் நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன 2k². அப்ப இதை சிம்பிளை பண்ணோம்னா 8k² கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ நீங்க இதுல ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி பெரிய வேல்யூ நம்ம ஆர் என்ன பை வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி தனித்தனியா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்ல, ரொம்ப ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கூட்டு வட்டி கான்செப்ட்ல கேட்டிருக்காங்க. ஒருவர் 10 பங்குகளை ரூபாய் 25,000க்கு வாங்குகிறார். அதன் மதிப்பு முதலாம் ஆண்டில் 4% உயர்கிறது, இரண்டாம் ஆண்டில் 8% உயர்கிறது, மூன்றாம் ஆண்டில் 10% குறைகிறது. ஓகேவா, சோ எங்க உயர்தா குறைதா அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். மூன்றாம் ஆண்டு முடிவில் உள்ள மொத்த தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம மொத்த தொகை வேல்யூ ஏங்கிறதா நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க எப்படி இதை வந்து அப்ளை பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க இந்த ஃபர்ஸ்ட் 25,000 கொடுத்துருக்காங்களா, ஸோ அப்போ 25,000ங்கிறத கரெக்டா நோட் பண்ணிடணும். 25,000 ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிடணும். இப்போ முதலாம் ஆண்டில் என்ன நடந்திருக்கு, 4% உயர்ந்திருக்கா, அப்போ 100ல இருந்து நீங்க 4 ஆட் பண்ணிடணும், 104/100. ஓகேவா, இன்ட்டு அடுத்தது இரண்டாம் ஆண்டில் என்ன 8% உயர்ந்திருக்கு, அப்போ 100ல இருந்து 8 ஆட் பண்ணிக்கணும், 108/100. இன்ட்டு மூணாம் ஆண்டில் பாருங்க 10% குறைகிறன்னு சொல்றாங்கல்ல, அப்போ 100ல இருந்து குறைச்சிருக்கணும், அப்போ என்ன வரும் 90/100. இதை மட்டும் நீங்க கரெக்டா நோட் பண்ணி சிம்பிளை பண்ணீங்கன்னாவே நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சிம்பிளை பண்ணலாமா. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அதே போல இந்த ஒரு 0வையும் இந்த ஒரு 0வையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இந்த மேல இருந்த எல்லா 0வையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 25 25, 4 25 100. ஓகே, அடுத்தது நீ வேற என்ன பண்ணலாம், ஒரு நாள் 4, இங்க 2 நாள் 8, பேலன்ஸ் 2 வருமா, பேலன்ஸ் 2 28னா 7 நாங்க 28. அப்ப கீழே இருக்க வேலையும் எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு, 104 இருக்கு, 27 இருக்கு, 9 இருக்கு. இதைத்தான் நம்ம மல்டிபிள் பண்ணி ஆகணும். 9 நம்ம மல்டிபிள் பண்ணிடலாமா, 27 × 9 9 63க்கு 3, பேலன்ஸ் 6, 9 18, 18 24. இப்போ 104ஐயும் 243ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். இப்போ நாங்க 12க்கு 2, பேலன்ஸ் 1, 4 16க்கு 6, 16 + 1 17, பேலன்ஸ் 1, 8 1 9. ஓகே, இங்கே 0 நோட் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்ல இருந்து ஒரு 3 3, ஒரு 4 4, ஒரு 2 2, 7 9 + 3 12க்கு 2, பேலன்ஸ் 1 5 2. அப்போ 25 2 7 2. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 25 2 7 2 ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ இது ஷார்ட்கட் மூலமா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். சிம்பிளை பண்றது அது அவங்கவுங்க கன்வீனியன்ட். நீங்க எந்த அளவுக்கு பெரிய நம்பரோ இல்ல ஈஸியான நம்பரோ யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா. நான் இந்த யூனிட் டிஜிட் வேற ஏதாவது நம்ம சிம்பிளா பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நான் சால்வ் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகேவா, ரைட். மற்றபடி மல்டிபிள் பண்றதோ இல்ல சிம்பிளை பண்றதோ மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா அதுல கவனம் செலுத்தி ஃபாஸ்டா நம்ம பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் தான், நம்ம ப்ரீவியஸா பார்த்த மாதிரி தான். ஒரு அசல் தொகை ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 20,100 உயர்ந்தது எனில் அசலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இதுல கூட்டு வட்டியா தனி வட்டியா அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, நல்லா கவனிங்க. கூட்டு வட்டியா தனி வட்டியாங்கிறது தெரியாது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எந்த இதுவுமே மென்ஷன் பண்ணல என்ன கண்டிஷன் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்ல இதை கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 10% வட்டி வீதம் 5 ஆண்டுகள் மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல, அப்போ மொத்தத்துக்கு வட்டி மட்டும் எத்தனை சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 × 5 50%. ஓகே, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா மொத்தத்துக்கான 5 வருஷத்துக்கான மொத்த வட்டி சதவீதம். ஓகேவா,
இப்போ நம்ம அசலை 100ன்னு எடுத்திருப்போம். அப்போ ஸ்டார்டிங்ல 100% இருந்திருக்கும். அது அந்த வட்டி 50% சேர்த்து 150% மாறி இருக்கும். அந்த அமௌண்ட் தான் இந்த 20,100. ஏன்னா இந்த 20,100 உயர்ந்தது அப்படின்னா அந்த 5 வருஷம் முடிவுல அவர் கையில இருக்கிற அமௌண்ட். அப்ப 20,100 அப்படிங்கிறது 150%. ஓகே, இதை புரிஞ்சுக்கணும். இப்ப அசல் காண்க அப்படின்னா அசல் நம்ம என்ன வச்சிருந்தோம், 100% வச்சிருந்தோமா, அந்த 100% என்ன அப்படிங்கறத நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ இப்படிதான் நம்ம சால்வ் பண்ணணும். ரொம்ப ஈஸியாவே இதற்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இப்ப 50ஆல சிம்பிளை பண்ணா இங்க 3 டைம் வரும், இங்க 2 டைம் வரும். அடுத்து 4 3 3, இங்க 6 3 18, பேலன்ஸ் 2, 21 அப்படின்னா 7 3 21, அந்த லாஸ்ட் இருக்கு 2 0. அப்போ 2 × 6700, 2 × 6700 பாத்தீங்கன்னா 2 0 தனியா நோட் பண்ணலாம். 14 4 பேலன்ஸ் 1, 6 12 1 13. அப்போ 13,400ங்கிற அமௌண்ட் தான் 10% வட்டி விதத்துல 5 வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட்டா மாறி இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த 13,400 ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, அப்போ கூட்டு வட்டியா தனி வட்டியாங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம என்ன கொடுக்கலாம், தனி வட்டிங்கிற கான்செப்ட்ல ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சொரேசே கான்செப்ட் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஒரு உயர்நிலை பள்ளியில் 450 மாணவர்கள், 15 ஆசிரியர்கள் மற்றும் 3 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1050 உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது 450 ஸ்டூடெண்ட்டுக்கு 15 ஆசிரியர்கள் 3 நிர்வாகிகள் இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ அடுத்தது எவ்வளவு உயர்ந்துருச்சு, 1050 உயர்ந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதுல இருந்து இன்னும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத நல்லா கவனிங்க. 450ல இருந்து, ஓகே, 450ல இருந்து இன்னொரு ஒரு 450 சேர்த்தோம் அப்படின்னா, அதாவது 450ல இருந்து இன்னொரு ஒரு 450 சேர்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஒரு 15 ஆசிரியர் வருவாங்க. அதே போல இன்னொரு ஒரு 3 நிர்வாகி வருவாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ இங்க வந்துட்டு 30 இருக்கும், இந்த இடத்துல 6 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இங்க வந்துட்டு 450 ஆட் பண்ணிட்டோம்னா மொத்தத்துக்கு எத்தனை பேர் இருப்பாங்க, 900 ஸ்டூடெண்ட் இருந்திருப்பாங்க. இந்த கான்செப்டை வச்சு நீங்க அழகா ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கறத உங்களால ஈஸியா கெஸ் பண்ண முடியும். என்னன்னா 900 பேத்துக்கு 30 ஆசிரியர் வர்றாங்க, 6 நிர்வாகி வர்றாங்க. இன்னும் 1050ங்கிறதானே இருக்கு. அப்ப 450 நீங்க வந்து இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப 450 பேத்துல சாரி 900 என்ன பேலன்ஸ் என்ன தேவை, 150 பேர். ஓகே, அப்ப 150 பேத்துக்கு 450 பேத்துக்கு 15 நிர்வாகி அப்படின்னா 150 பேத்துக்கு எத்தனை நிர்வாகிகள் இருப்பாங்க. இதை நம்ம அதை எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்றதா ஆட் பண்ணிடலாம். அப்போ ஒரு 15 15, இங்கே 3 15 அது. அப்ப இந்த 0 இந்த 0 அடிச்சிடறேன். 4 3 3 5 15. அப்ப எக்ஸ்ட்ரா 5 பேர் வராங்களா, அப்ப 35 அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எக்ஸ்ட்ரா வரும். இப்ப எக்ஸாக்டா 30 60 அப்படிங்கறது இல்ல. அதே போல ஃபர்ஸ்ட் ஒருத்தனுக்கு கொடுக்கறது இங்க 15 3ங்கிறதும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒருத்தனுக்கு கொடுக்கறது கம்மியா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஒருத்தனுக்கு வர வேண்டியது என்ன, ஆசிரியர் வரணும், அது 30க்கு மேல வரணும். அப்ப இது வரல அப்படிங்கறத வச்சு நீங்க ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர்ங்கிறத நீங்க நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 900ங்கிற கண்டிஷன்ல நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, எக்ஸாக்டாங்கிற போது நம்ம இந்த மாதிரி நம்ம பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது இப்போ 35 அப்படிங்கிற போது எத்தனை ஒரு நிர்வாகி எக்ஸ்ட்ரா வருவாங்க. ஏன்னா 15 3 15 பேத்துக்கு 3 நிர்வாகினா அப்போ எத்தனை பேத்துக்கு, 5 பேத்துக்கு 1 3 3 5 15, 5 பேத்துக்கு ஒரு நிர்வாகி எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. அப்போ 6 + 1 7. இந்த மாதிரி நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்க முழுசா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நான் மேல இருக்க ஸ்டெப்ல நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நீ ஒரு விஷயம் நல்லா கவனிக்கலாம். நான் வந்து எக்ஸாம் ஹால்ல ஷார்ட்டா எப்படி ஆன்சரும் கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கேன். அதாவது கிளியர் 100% இதுதான் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத அதையும் தெளிவா சொல்லி ஆன்சர் மார்க் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே டயத்துல பிராக்டிஸ்க்கு எப்படி நம்ம முழுசா ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறது சொல்றேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம்லாம் எடுக்கும். நிதானமா கவனிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒர்த்தபிளா இருக்கும். கோல்டு கொஸ்டின்லாம் இப்பெல்லாம் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அப்போ அந்த ஸ்பாட்ல நம்மளோட மைண்ட் செட்டு ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது என்னென்னலாம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கான்செப்ட்ல இது ரொம்ப ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நீங்க கவனிங்க.
y cube மைனஸ் 125 y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர், அடுத்து y ஸ்கொயர் மைனஸ் 25. இதோட மீப்போமா என்ன, அதாவது எல்சிஎம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். y cube மைனஸ் 125 அப்படிங்கிறது இருக்கு. இது ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும், அது விரிவா எழுதணும் தான். நீங்க அதுக்கடுத்தது பாருங்க, y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் இருக்கு, அடுத்து y ஸ்கொயர் மைனஸ் 25 இருக்கு. இப்போ நீங்க லாஸ்ட் இருக்கிறத மாத்தினீங்க அப்படின்னா இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மட்ல 5 ஸ்கொயர் மாத்திரலாம்ல, அப்போ b ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கு. அப்போ வேல்யூ என்ன, y மைனஸ் 5 அதே போல y பிளஸ் 5, இதுதான் இதற்கான வேல்யூ. இப்போ நீங்க ரெண்டாவது இருக்கிறத அப்படியே நோட் பண்ணிருங்க, y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். ஏன் அப்படியே இருக்கு, இங்க நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அவசியமே இல்லை சார். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்ல வருங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேல்யூஸை நீங்க அதை ஃபார்முலா அப்ளை பண்ண தேவையில்லை. நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்னு பார்க்கும்போது நம்ம அங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒண்ணு. அதே டயத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பேஸ் இங்க சமமா இருக்கு, y மைனஸ் 5ங்கிறது இருக்கு, இங்கேயும் y மைனஸ் 5 இருக்கு. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுல இந்த மாதிரி பவர் கான்செப்ட்ல வரதா என்ன, பேஸ் வேல்யூ காமனா இருக்கணும், பவர் வேல்யூ ஹை வேல்யூ இருக்கணும். ஓகே, அப்ப இங்க 2 வருதா, சோ அப்ப பேஸ் காமனா இருக்கிறதுல 2 வருது. இப்ப சார் இருக்கிறதுல நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னா இத நம்ம y கியூப் மைனஸ் 5 கியூப்னு எழுதலாம். 5 கியூபோட வேல்யூ தான் 125. அப்ப இந்த ஃபார்முலா நீங்க எழுதும் போது கண்டிப்பா y மைனஸ் 5 வந்துட்டுதான், a மைனஸ் b வந்துட்டுதான் அடுத்த ஒரு ஃபார்முலாவே வரும் உங்களுக்கு. ஓகேவா, அது என்ன ஃபார்முலா அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப எக்ஸாம் ஹால்ல இந்த மாதிரி கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னாவே ஆப்ஷன்ல இருக்கிறதே பெரிய வேல்யூ. ஏன்னா எல்சிஎம்ல பேஸ்ல ஹை வேல்யூ எழுதணும், அதே டயத்துல ஆல் டேர்ம்ஸ்மே எழுதணும். புரியுதுங்களா? சோ இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ ஆல் டேர்ம்ஸ்மே எழுதணுங்கிற போது கண்டிப்பா நிறைய டேர்ம்ஸ் இங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வரும். ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர், நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ நீங்க ஃபார்முலா படி நீங்க பார்த்தாலும் y ஸ்கொயர் மைனஸ் 5 கியூப் y கியூப் மைனஸ் 5 கியூபோட வேல்யூ y மைனஸ் 5 நோட் பண்ணிட்டு y ஸ்கொயர் பிளஸ் 5y பிளஸ் 25. ஓகே, இந்த ஒரு ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, இதே தான் வரும். அதாவது a ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர், இதுதான் வரும். ஓகேங்களா, ஃபார்முலா இங்கே அல்ஜிப்ரா ஃபார்முலா கிளியரா தெரிஞ்சுக்கணும். இப்போ பேஸ் காமனா இருக்கிறதுல ஹை வேல்யூ நோட் பண்ணணும். அப்ப என்ன இருக்கு, y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் தான். அப்ப ஆன்சர் y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். அடுத்து இது பிளஸ் 5 இருக்கா, அந்த டேர்ம் இங்க நோட் பண்ணிடணும். அடுத்து இது பேலன்ஸ் இருக்கா, இதை நீங்க நோட் பண்ணிடணும். அப்போ y ஸ்கொயர் பிளஸ் 5y பிளஸ் 25. அப்போ கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு இங்க கண்டிப்பா y கியூப் மைனஸ் 125 அப்படின்னா அந்த கியூப் ஃபார்முலா வரும். அப்போ கண்டிப்பா இந்த டேர்ம் வரும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு, இந்த டேர்ம் வேற எங்கேயுமே கொடுக்கல, இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது அதற்கான ஆன்சர் அப்படிங்கறத நீங்க பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதாவது எந்த வித ஒர்க் அவுட்மே பண்ணாம இப்படிதான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நீங்க நல்லா அந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னாவே ஒர்க் அவுட் பண்ணா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ்ல இருந்து கேட்டிருக்காங்க. 8025% மதிப்பின் 25% மதிப்பின் 20% மதிப்பின் 10% என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ அதை அப்படியே மல்டிபிள நோட் பண்ணுங்க. 8025% மதிப்பு, அதுக்கப்புறம் 20% மதிப்பு, நெக்ஸ்ட் 10% மதிப்பு, இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ சதவீதங்கிறதுனால டிவைடர்ல 100 நோட் பண்ணிடுறோம். இப்போ சிம்பிளை பண்ணுங்க, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்து இந்த 1 0 இங்க இருக்க 1 0 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் இந்த 1 0 இங்க 1 0 இருக்கு. இப்போ என்ன 10ன்னு இருக்கா கீழே, அப்ப 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்க 2 டைம்ஸ் வரும், இங்க 5 டைம்ஸ் வரும். அடுத்து 2 இங்க 4 2 8. இப்போ மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன, 4 இன்ட்டு 5 இன்ட்டு 2, மறந்துடக்கூடாது 2. பாருங்க I 2 10, 10 இன்ட்டு 4 40. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா கவனிங்க. 2 ஃபேக்டோரியல் பிளஸ் 3 ஃபேக்டோரியல் பிளஸ் 4 ஃபேக்டோரியல் அண்ட் சோ ஆன் பிளஸ் 22 ஃபேக்டோரியல் என்ற கூடுதலின் 1ஆம் இலக்கம் என்ன? ஸோ யூனிட் டிஜிட்டை மட்டும் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேக்டோரியல் அந்த ஆச்சரிய குறி கொடுத்துற மாதிரி கொடுத்துருப்பாங்க.
இப்போ இங்கே 2ன்னு இருக்குன்னா 2ங்கிற நம்பர்ல இருந்து அப்படியே ரிவர்ஸில் 1 வரைக்கும் நீங்கள் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 2 × 1 மட்டும்தான் வரும் 2. ஓகேங்களா? அதே போல் 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 3லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 3 அடுத்து 2 1. ஓகே, அந்த மாதிரி ரிவர்ஸ் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து அப்படியே ரிவர்ஸில் நீங்கள் 1லேருந்து அந்த 3 வரைக்கும் நீங்கள் மல்டிபிள் பண்ணாலும் ஓகே. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது 1 × 2 × 3 அப்படின்னு நோட் பண்ணா சார். இதோட வேல்யூ என்ன வரும்? 2 3 6. அடுத்தது 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் அப்படிங்கிற போது இந்த இதுலேயே வேல்யூலே ஜஸ்ட் 4 மட்டும் மல்டிபிள் பண்ணலாம். ஏன்னா 4 × 3 × 2 × 1ன்னு இருக்கும். ஆல்ரெடி 3 × 2 × 1 நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம். அப்போ அதோட சேர்த்து எதை தான் மல்டிபிள் பண்ணணும்? 4 தான். அப்போ ப்ரீவியஸாக இருக்க நம்பர்ல இருந்து அடுத்தடுத்த நம்பரை மட்டும் மல்டிபிள் பண்ணா போதும். அப்போ 6 என்ன வரும்? 24 அப்படிங்கிற வரும். சார் அப்போ இதே மாதிரி 22 வரைக்கும் கேட்டிருக்கிறதுனால 22 ஃபேக்டோரியலோட வேல்யூ நம்ம நோட் பண்ணுமா? இதுக்கே நேரம் 3 மணி நேரம் சரியா போயிருமேங்க சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இனிமேல் தான் நீங்க கவனிக்க வேண்டிய பாயிண்டே இருக்கு. இப்போ 5 ஃபேக்டோரியல் நம்ம நோட் பண்றோம். அப்போ 5 ஃபேக்டோரியல்ங்கிற போது இதுக்கு பக்கத்தில் நீங்க 5 மட்டும் மல்டிபிள் பண்ணாலே போதும். என்ன வரும்? 5 மல்டிபிள் பண்ண ஆக்சுவலா வந்து 5 × 4 × 3 × 2 × 1ன்னு வரும்ல. ஓகே, 24 × 5 120. இப்போ 6 ஃபேக்டோரியல் வாங்க. 6 ஃபேக்டோரியல் பாத்தீங்கன்னா இதோட நம்ம 6 மல்டிபிள் பண்ணுவோம். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா ஒரு நம்பர் 0ல முடியுது. ஓகே, அப்போ அந்த 0ல முடிஞ்ச நம்பரை எதால மல்டிபிள் பண்ணாலும் லாஸ்ட்ல 0 தானே வரும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 0 12 × 6 72. அப்போ 720 தானே வரும். அப்போ இதுக்கப்புறமும் நீங்க 7 ஃபேக்டோரியல் 8 ஃபேக்டோரியல் அப் டு எது வரைக்கும் போட்டாலும் இந்த 0ன்னு முடிகிற நம்பர்ல இருந்து தான் வேற வேற நம்பரை நீங்க மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்து நீங்க எதால மல்டிபிள் பண்ணீங்க? 7ஆல மல்டிபிள் பண்ணாலுமே கூட 7 ஃபேக்டோரியலுக்கு இந்த 720 × 7 தான். அப்போ லாஸ்ட்ல 0 தான் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு புரியுதா? எதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம்? இதுல இருந்தே நீங்க நிப்பாட்டிட்டு யூனிட் டிஜிட் என்ன வரும் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இங்க 2ஓட 6 கூட்டினா 8, 8ஓட 4 கூட்டினா 12. ஓகே, 12ல யூனிட் டிஜிட் என்ன வருது? 2ன்னு வருதா? ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப அதாவது ஃபேக்டோரியல் அப்படிங்கிற கான்செப்ட் தான் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம 22 ஃபேக்டோரியல் வரைக்கும் கண்டுபிடிக்கணுமா? தேவையில்லை. அவங்க எங்க நம்ம முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10 விவசாயிகள் 21 நாட்களில் நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்கள் உழுது முடிப்பார்? டைம் அண்ட் ஒர்க்ல. ஓகே, ஸோ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னா இது பிஎஸ்டி கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? பர்சன் கொடுத்துருக்காங்க, அடுத்து டேஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 10 × 21 இது ஒரு குரூப். ஓகே, பர்சனும் டேஸும் வர்றது. செகண்ட் குரூப் என்ன? 14 விவசாயிகள். இதை அதுல இருந்து எக்ஸ் வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். 7ஆல் அடிச்சு கொடுத்தா 3 21 2 14 1 2 I 2 சாரி 1 2 I 2 10. இதுக்கான ஆன்சர் 15 I 3 15 15 தான் வரணும். இங்கே தப்பா கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ ஆன்சர் கீ கவர்மெண்ட் ஆன்சர் கீழே ஒரு சில மிஸ்டேக் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இன்னொரு விஷயம் லாஜிக் யோசித்து பாருங்க. 10 விவசாயிகளுக்கு 21 நாள் எடுத்திருக்கு. அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேர் தான் 14 விவசாயிகள் தான் வர்றாங்க. அப்ப இதை விட குறைந்தான். அதுக்குன்னு ரொம்ப டிஃபரன்ஸ். 6 நாள்னா 6 நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய குவான்டிட்டி வரல. புரிஞ்சுக்கா உங்களுக்கு? ஸோ இதுலயும் வந்து நீங்க ஒரு சில விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்சர் தப்புன்னு வந்திருக்கேன் உங்களால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஸோ நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட். ஓகேவா? பாருங்க, ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சியும் குன்றியும். ஓகே, வளர்ச்சி குன்றி, அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப என்ன குறையுதுன்னு அர்த்தம். மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சி. அப்ப 5% வளர்ச்சி ஃபர்ஸ்ட் டைம், அடுத்தது 8% வளர்ச்சி குன்றி, மூணாவது டைம் 10% வளர்ச்சி அடைகிறது. தொடக்கத்தில் இருந்த எண்ணிக்கை என்ன? 10,000 எனில் 3 இடத்துக்கு பிறகு. அப்ப மொத்த வேல்யூ அப்படிங்கிற கான்செப்ட் ஸ்டார்டிங்ல இருந்தது 10,000. இப்போ முதட்ட என்ன? 5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? அப்ப 100ஓட 5 ஆட் பண்ணிக்கணும். 105/100 இன்ட்டு அடுத்து 8% வளர்ச்சி குன்றி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 100ல இருந்து 8 குறைச்சிடணும். 92/100 இன்ட்டு அடுத்தது 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி. அப்போ 100ஓட 10 ஆட் பண்ணிக்கணும். 110/100. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சிம்பிளை பண்ணலாமா? இந்த 2 0, இந்த 2 0.
அடுத்து இங்க இருக்க 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணலாமா? அடுத்து இந்த 1 0 இந்த 1 0 அடுத்து 5ஆல சிம்பிளை பண்ணா இங்க 2 டைம்ஸ் வரும், இங்க 21 டைம் வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 1 2 இங்க 4 2 8 பேலன்ஸ் 1 12 அப்படின்னா 6 2 12. இப்போ மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன? 21 இன்ட்டு 46 இன்ட்டு 11. ஓகே, இப்போ 21 46 நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1 6 1 4 6 12 2 பேலன்ஸ் 1 4 2 8 1 + 1 9. அப்போ 6 6 9 இந்த வேல்யூ தான் 11ஆல மல்டிபிள் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் 11ஆல மல்டிபிள் பண்றதுக்கு. இந்த 9 6 6 அதுக்கப்புறம் ஒரு டிஜிட் முன்னாடி மட்டும் 9 6 6 ஸ்டார்ட் பண்றாங்க போட்டுருங்க. 6 12க்கு 2 பேலன்ஸ் 1 இங்க 16ன்னு வரும், 16க்கு 6 பேலன்ஸ் 1 10ன்னு வரும். அப்போ 10,626 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்லேயே நம்ம இதை ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ரொம்ப ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், ரொம்ப ஈஸி தான். கவனிங்க, ஒரு கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையின் விகிதம் 8:7. ஓகே, ஸோ மாணவ மாணவிகளோட விகிதம் 8:7 கொடுத்துட்டாங்க. அதுல 10% மற்றும் 20% முறையே மாணவ மாணவியரின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால், ஸோ இந்த பாயிண்ட் நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போ மாணவர்கிட்ட 10% எண்ணிக்கை உயருது, மாணவிகள்கிட்ட 20% எண்ணிக்கை உயருது. இந்த மாதிரி மாற்றம் அடைஞ்ச பின்னாடி மாணவ மாணவியர்களின் புதிய விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ மாணவ மாணவியர், அதாவது பாய்ஸ் கேர்ள்ஸ், ஸ்டார்டிங்ல இந்த ரேஷியோ என்ன? 8:7. இங்க தான் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ கொஸ்டினை வந்து சார் நாங்கள் 10% உயர்ந்திருக்குன்னா நாங்கள் எதை வச்சுக்கிறது அப்படிங்கிறத நீங்க எக்ஸ் கான்செப்ட்லாம் வைக்காம, ஓகே, இங்க வந்து 8x பாய்ஸ் 7x கேர்ள்ஸ் அப்படிங்கறத வைக்காம நீங்க ஒரு நம்பரே காமனா வச்சுக்கோங்க. இப்போ 10ஆல நீங்க மல்டிபிள் பண்ணுங்க. ஏன்னா ரேஷியோங்கிற போது காமனா ஒரு நம்பரால மல்டிபிள் ஆயிருக்கணும். அப்ப 80 70 நீங்க இவங்க இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரேஷியோ கேட்டிருக்கனால ஒரிஜினல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம 8:7 எதுல மல்டிபிள் பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு அந்த 8:7 கிடைக்கும். ஓகேவா? அப்ப பாய்ஸ் நான் 80 பேர் இருக்கான்னு வச்சுக்கிறேன், கேர்ள்ஸ் 70 பேர் இருக்கான்னு வச்சுக்கிறேன். இதுலதான் அடுத்த பாயிண்ட் என்ன? 10% உயருதா? பாய்ஸ்ல 10% உயருது, கேர்ள்ஸ்ல 20% உயருது. ஓகேவா? இப்ப 80ல 10% உயர்ந்தது அப்படின்னா 80ல 10% என்ன? 8 பேரு. அப்ப 80 + 8 88. இதுதான் புதிய அந்த உயர்ந்த பின்னாடி இருக்கக்கூடிய பாய்ஸோட ஸ்ட்ரென்த் மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். அதே போலதான் 70ல நீங்க 20% எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். 20% என்ன? 20ல 10% 7, அதை நீங்க டபுள் பண்ணீங்கன்னா 20%. அப்போ 14 வருமா? இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 84. இதுக்கு நீங்க ரேஷியோ, இதுதான் புதிய விகிதம் கிடைக்க போகுது. எதால அடிச்சு கொடுக்கலாம்? 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்க 22ன்னு வரும், அதே போல இங்க 21ன்னு வரும். 22:21. இதுக்கு மேல சிம்பிளை பண்ண முடியாது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரெஸ்கே இல்லாம எக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே இல்லாம அழகா ஒரு நம்பரே வச்சு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஏன்னா இதுல ஒரிஜினல் நம்பர் வந்தாலும் நம்ம அடிச்சு கொடுத்தாலும் இதே ரேஷியோ தான் வரும், அதனால தான் நான் இதை மென்ஷன் பண்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் மீப்பெரு பொது வகுத்தி எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது மீப்பெரு பொது வகுத்தினா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HF தான் கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. a⁻n−1 ஹோல் ஸ்கொயர், a⁻n²-1, அடுத்து a⁻n²+1, நெக்ஸ்ட் a⁻n+1 ஹோல் ஸ்கொயர். இதான் வந்து இவங்க கொடுத்துருக்குது. இப்போ நீங்க சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க n வேல்யூ நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க -1ன்னு வந்திருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3ன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3ன்னு கூட வச்சுக்கோங்க. அப்ப இங்க என்ன 3ன்னு சப்ஸ்டிட் பண்றோம் அப்படின்னா 3 - 1, 3 - 1 என்ன? 2. ஓகே, 3 - 1 ஹோல் ஸ்கொயர். அடுத்து a3² - 1, அடுத்து a3² + 1, நெக்ஸ்ட் a3 + 1, 3 + 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை சிம்பிளை பண்ணலாமா? அப்போ a ஹோல் ஸ்கொயர், அதாவது a² ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அடுத்தது இங்க a 9 - 1ன்னு வருமா? 8.
நெக்ஸ்ட்டு இங்கே 9 + 1 10 வரும், a பவர் 10 வரும். இங்கே a இப்போ 4 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 4 ஸ்கொயர் வேல்யூ 16. இப்போ இங்கே a ஹோல் ஸ்கொயர் வேல்யூ மட்டும் இங்கே 4ன்னு வரும். a பவர் 4, a பவர் 8, a பவர் 10, அடுத்து a பவர் 16. இதுதான். இப்போ நம்ம இதில் HCF பார்க்குறோம். இதில் HCF பார்த்தா என்ன? HCF உரிய கண்டிஷன் என்ன? பேஸ் காமனாக இருக்கணும். பேஸ் எல்லாத்துலேயுமே ஏன் தான் இருக்குது. பேஸ் காமனாக இருக்கணும். அதில் பவர் வேல்யூ லோ வேல்யூவாக இருக்கணும். அப்போ பவர் வேல்யூ இதில் லோ வேல்யூ என்ன? 4ங்கிற மட்டும் தானே. அப்போ a பவர் 4 தான் இதற்கான HCF. நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏங்கிறத 3ன்னு வச்சுருந்து தான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போ இதுக்கு நேராக ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன? இந்த a(n-1) ஹோல் ஸ்கொயர். இது a பவர் n-1 ஹோல் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கன்ஃபியூஷன் ஆகவே தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. என்ன இப்படி ஏவும் என்ன இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பயப்படவே தேவையில்லை. அழகாக நம்ம ஏதாவது ஒரு நம்பரை வச்சுக்கலாம், வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டே 2ல் வரக்கூடிய இந்த ஒரு கொஸ்டினுமே நீங்கள் நிறைய கொஸ்டின் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்த்தோட ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இதுதான் நேரம். அப்போது நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நீ போக போக ஃபர்ஸ்ட் டே அடுத்தெல்லாம் நீங்கள் போக போக ஸ்பீடு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் எவ்வளோ மார்க் 25க்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதோட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் நம்மளோட பேட்சை பற்றி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரிஜினல் டிஎன்பிசி கொஸ்டினை அது அப்படியே டெஸ்ட்டாகவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஒரிஜினல் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்கும், அந்த ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், குயிக்காக ஜாயின் பண்ணட்டும். அண்டு பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க நம்மளோட யூடியூப் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் ஒரு 1 வீக் மட்டும்தான் நான் இதற்கான ஃபுல் வீடியோ நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ் வராது. யார் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வரும். ஸோ இது யார் எப்போ பார்த்தாலும் சரி, இந்த டே 60க்குள்ள மே ஜூன் இந்த இதுக்குள்ள நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி நீங்கள் குயிக்காக நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்க டே 1 என்ன, டே 2 என்ன, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ என்ன, கொஸ்டின் என்ன, இதெல்லாம் உங்களால் தெளிவாக பார்த்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். உங்களோட ஃப்ரீ டயத்தில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. குயிக்காக பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.